கங்கை கொண்ட சோழபுரத்தில் நாளை மறுநாள் நடைபெற இருக்கும் ராஜேந்திர சோழனின் 1000வது ஆண்டு கொண்டாட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பது தமிழகத்திற்கு கிடைத்த பெருமையாக கருதுகிறோம் என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கிறார். சென்னை பெசன்ட் நகர் பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். கங்கை கொண்ட சோழபுரம் போயிட்டு வந்தீங்க. இது மாதிரியான நிகழ்ச்சி சோழகங்கம் ஏரி புனரமைக்கிறதுக்கு நிதி பிரைம் மினிஸ்டரும் வராங்க. கங்கை கொண்ட சோழபுரம் உங்களுக்கே தெரியும், அது ராஜேந்திர சோழன் உருவாக்கிய தலைநகர். அவன் ஜெயஸ்தம்பங்களை உருவாக்குவதைப் போல ஒரு ஜலஸ்தம்பம் என்கின்ற வகையில் அங்கே பொன்னேரி என்ற இப்போது அழைக்கப்படக்கூடிய ஏரி அவருடைய காலத்தில் சோழகங்கம் என்று அழைக்கப்பட்டது. காரணம், இந்த ஏரியை வெட்டு வைத்ததற்கு பிறகு கங்கையினுடைய வெற்றியாக கொண்டு வந்த கங்கை நாடுகள் புறத்திலிருந்து வெற்றியாக கொண்டு வந்த கங்கை நீரை அதில் ஊற்றி அதை சோழகங்கம் என்று அவர் அழைத்தார்கள். இப்போது பொன்னேரி என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஏரி ஏறத்தாழ 700 ஏக்கர் பரப்பளவில் இருக்கிறது. அந்த ஏரியினுடைய பாசன பரப்பு ஏறத்தாழ 1374 ஏக்கராக இருக்கிறது. அந்த பாசன பகுதிகளுக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் பயன் தரத்தக்க அளவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகளுக்கு பயன் தரத்தக்க அதே சமயத்தில் அங்கே அந்த ஏரியையும் ஒரு பெரிய சுற்றுலா மையமாகவும் உருவாக்குவதற்காக 19 கோடி 25 லட்சம் ரூபாய் ஒதுக்கியிருக்கிறார்கள். அதில் ஏறத்தாழ 12 கோடி ரூபாய் அந்த ஏரியினுடைய புனரமைப்புக்காக அதனுடைய மதகுகள், வரத்துக்கால்வாய்கள், உபரிநீர் வடிகால் கால்வாய்களை சீரமைப்பதற்காக தந்திருக்கிறார்கள். அது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரம், பிச்சானூர், அதே மாதிரி குருவாலப்பர் கோயில், ஆயுதக்களம், உட்கடை போன்ற இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பல கிராமங்களில் இருக்கக்கூடிய பாசன நிலங்களுக்கும் விவசாயிகளுக்கும் மாபெரும் ஒரு வரப்பிரசாதமாக அமையக்கூடிய ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார்கள். ராஜேந்திர சோழனுடைய கடாரம் படையெடுப்பு, அவனுடைய கடல் கடந்த படையெடுப்புகளுடைய 1000வது ஆண்டு விழாவை குறிக்கக்கூடிய வகையில் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களும் 27ஆம் தேதி கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வர இருக்கிறார்கள். அது தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெருமையாக நாங்கள் கருதுகிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.